அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில கம்பி அணிக்கிட்டு இருக்கார். பொன்முடி அவர்கள் இன்னும் 22 நாள்ல அவரும் சிறைக்கு போக போறார். அடுத்த 3 அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்குல தீர்ப்பு தயாராகி கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் திரும்ப நம்முடைய ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு வேகமா தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பும் நியாயமாக வரும் என்கிற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கு. இவர்கள் எல்லோருமே வேறு வேறு ஆட்சி காலத்துல மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததுக்காக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, தமிழகத்திலே அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள லிஸ்ட் எங்ககிட்ட கொடுங்க. 6 மாதத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிப்போம். எந்த கட்சியில யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு கணக்கெடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 120 தாண்டு 120 பேர் இதற்கு முன்பு தமிழகத்தில் எம்பியாக, எம்எல்ஏவாக, அமைச்சர்களாக இதற்கு முன்பு இருந்தவர்கள் இப்ப இருக்கிறவங்க 120 பேர் மேல ஊழல் வழக்கு இருக்குதுங்க. அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா போதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் ஏழை என்கின்ற ஒரு மனிதனுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு. இங்க நம்முடைய ஏழை தாய் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். கடினமா உழைக்கக்கூடிய அவங்க எந்த பாவம் செய்யலீங்க. ஏன் ஏழையா இருக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் அவர்களை ஏழையாக வைத்திருக்கின்றார். அவங்க ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். நம்முடைய சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதாரத்தில் யார் இருக்கின்றார்களோ, கடைசி 10% பொருளாதாரத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை சமுதாயத்தினுடைய நடுத்தரமாக செல்ல வேண்டும் என்றால் 7 தலைமுறை தேவைப்படுகிறது. 7 தலைமுறைங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஏழை தாயிட்ட போய் பேசினா அவங்க கூலி வேலைக்கு போறான், அவங்களுடைய தாய் கூலி வேலைக்கு போறான், அவங்களுடைய பாட்டி கூலி வேலைக்கு போறான், அவங்களுடைய முப்பாட்டி கூலி வேலைக்கு போறான். 7 தலைமுறை தேவைப்படுகிறது. கடைசி 10% இருக்கக்கூடிய ஏழை தாயினுடைய குழந்தை இன்னைக்கு ஓமலூர் அரசு மருத்துவமனையில காலையில 10 மணிக்கு பிரசவமாய் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் 7 தலைமுறையாகும் அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை 7 தலைமுறையாகும் கீழே இருந்து நடுத்தரம் வருவது. கமிஷன் இதற்கு முன்பு திமுகவில் இருந்த நிதியமைச்சர் PTR அவர்கள் சொல்றாங்க, மகனோ மருமகனோ ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. 30,000 கோடி. நான் சொல்லி PTR அவர்கள் பேசின அந்த டேப், அந்த ஆடியோ டேப்பை நாங்க தான் ஐயா கொடுத்தோம் பாருங்க. திமுக சொன்னா ஐயோ PTR அப்படி பேசவே இல்லை. நான் சொன்ன தைரியம் இருந்த மேல வழக்கு போட்டு உள்ள வைங்க. PTR அவர்கள் பேசவில்லை. உங்கள் நிதியமைச்சர் சொல்லல 30,000 கோடி மகனும் மருமகனும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷனும் 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு PTR அந்த டேப்ல சொல்லல. நினைச்சா என் மேல FIR போடுங்க. என் மேல FIR போடலீங்க ஐயா. பரிசு என்னன்னா PTR அவருடைய துறையை மாற்றி டம்மி துறையில போட்டு வச்சிருக்காங்க. இப்படியா நீ பேசலாம்? இதாங்க ஐயா தமிழகம், இதாங்க ஐயா. இன்னைக்கு இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரை பாருங்க, திமுக கொடுத்திருக்கு. ஏதாவது ஒரு வேலை இந்த 5 ஆண்டுகளில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வேலை செஞ்சதை நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மோடியை வந்தே பாரத் போச்சுன்னா அது தவிர இந்த எம்பிக்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழகத்தில் வந்துச்சுன்னா சேர் போட்டு அதிகாரிகளோடு உட்கார்ந்து ஒரு கொடியை ஆட்டுவதற்கு மட்டும்தான் தமிழகத்தில் MP இருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.